வணக்கம் மக்களே! பொய்மான்காரருடைய 5ஆம் அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். 4 அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்து 5வதுலருந்து கன்டின்யூ பண்ணுங்க. கதை நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இது கல்கி எழுதின கதை. அதனால கண்டிப்பா சுவாரஸ்யமா தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வாங்க 5வது அத்தியாயத்துக்குள்ள போயிடலாம். அன்னைக்கு செங்கோடன் தரையில நடக்கல. வானத்துல பறந்துகிட்டு இருந்தாரு. கடல்ல அலைகளுக்கு நடுவுல மிதந்துகிட்டு இருந்தாரு. மேக குதிரைகள்ல சவாரி செஞ்சுட்டு இருந்தாரு. மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை தாவி தாவி போயிட்டு இருந்தாரு. தேர் திருவிழாக்களுக்கு போவதுக்காக அவன் பத்திரப்படுத்தி வச்சிருந்த சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு, சட்டப்பையில எட்டனா காசையும் எடுத்து போட்டுக்கிட்டு, தலையில ஜோரா ஒரு முண்டாசு ஒண்ணு கட்டிக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சினிமாவுக்கு கிளம்பி போயிட்டான். பொய்மான் கரட்டுக்கு ஓரமா போன அந்த ரோட்ல 1/2 மைல் கிழக்குல செங்கோடனுடைய கிணறும், காடு, குடிசை இதெல்லாம் இருந்துச்சு. அந்த ரோட்டுக்கு 1/2 மைல் மேற்கு சின்னமநாயக்கம்பட்டிக்கு வந்த டூரிங் சினிமாவுடைய டேரா இருந்துச்சு. செங்கோடன் அங்க போய் சேர்ந்தான். கொஞ்ச நேரம் கூடாரத்தை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். குமாரி பங்கஜா வந்திருக்கிறாளா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான். ஆனா அவளுடைய தரிசனம் இவனுக்கு கிடைக்கல. சினிமா பார்க்கறதுக்காக வந்திருந்த சில பெண்கள் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்துல செங்கோடன் பார்த்து நல்லா உத்து பார்க்குறான் அவங்க முகத்தை. அவங்க இவனை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க செங்கோடனை பத்தி அப்படியே இவன் யாரா இருப்பான் அப்படின்னு அவங்க அந்த கேர்ள்ஸ்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அவங்கள ஒருத்தி அவனை பார்த்து என்ன மச்சான் புகையில இருக்கா அப்படி சொல்லி கேட்குறா. தூ பட்டிக்காட்டு ஜன்மங்கள் அப்படின்னு செங்கோடன் முணுமுணுத்துக்கிட்டே அங்கிருந்து நகர்றான். சினிமாவை பார்க்க வந்தவங்க எல்லாருமே டிக்கெட் வாங்க தொடங்குனாங்க. செங்கோடன் மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். முதல் மணி அடிச்சிருச்சு. அப்பவும் அந்த பங்கஜாவை காணோம். ஒருவேளை அவ வந்ததை நாம தான் கவனிக்கலையோ என்னவோ அப்படின்னு டிக்கெட் வாங்கிக்கிட்டு கூடாரத்துக்குள்ள போயிட்டான். இருந்தாலும் அவன் மனசுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. உடனே அவசரமா போய் 2.25 கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிக்கிட்டான். அப்போ கூட ஒரு வேளை அவ வெளியில வந்துட்டு இருக்காளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு மெதுவா கூடாரத்துக்குள்ளேயே நடந்து போறான். 2, 3 இடத்துல அவன் நுழைய பார்த்த இடங்கள்ல அவனுடைய டிக்கெட்ட பார்த்துட்டு முன்னுக்கு போ முன்னுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. செங்கோடனும் எட்டி எட்டி பார்த்துட்டு முன்னுக்கு போனான். 2.25 டிக்கெட் வாங்கிய ஜனங்கள் அதுக்குள்ள கொட்டகைக்குள்ள ரொம்பிட்டாங்க. செங்கோடன் எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக உட்காந்துக்கிட்டான். இவ்வளோ நேரம் கழிச்சு வந்தோம் படத்துக்கு இவ்வளோ பக்கத்துல இருந்தும் தனக்கு இடம் கிடைச்சும் அதை நினைச்சு அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். அதிர்ஷ்டம் வரும்பொழுது அப்படித்தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் அதிர்ஷ்டம் இன்னும் ஃபுல்லாக கிடைக்கல, பூர்ணமாக கிடைக்கல அப்படிங்கிறது அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சு. உட்கார்ந்திருந்த இடத்துலேருந்து எழும்பி நாலாபுறமும் பார்க்குறான். அந்த பங்குஜா வந்திருக்காளா அப்படின்ட்டு. ஆனால் அவளை எங்கேயுமே காணோம். படம் ஆரம்பிச்சிருச்சு. செங்கோடன் உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது திரையில வந்த ஒவ்வொரு உருவமும் ஒரு மாதிரி செங்குத்தா ஒரு மாதிரி பூதாகர வடிவமா தோன்றுச்சு. பேசுறதுக்கோ பாடுறதுக்கோ வாயை திறந்தப்போ பூதம் வாயை பிளக்குற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் சினிமாவில் தமாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டான். மற்றவங்கள விட 4 மடங்கு சிரிக்கிறான். 8 மடங்கு கையை தட்டுறான். சினிமாவில் வந்த உருவங்கள் சொல்கிற வார்த்தை இவனுக்கும் திருப்பி திருப்பி சொல்ல தொடங்கினான். பக்கத்தில் இருந்தவங்க அவனை டேய் கொஞ்சம் அமைதியாக பாருடா அப்படின்னு சொல்ல பார்த்தாங்க. ஆனாலுமே இந்த குடிகாரனை யாராச்சும் பிடிச்சி வெளில தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குரல். ஆனா, அது யார் குடிகார பயல் இங்க வந்தது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. நான் பிடிச்சு தள்ளுறேன் அவன அப்படி சொல்லிட்டு செங்கோடன சுத்தி முத்தி தள்ளி பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த படம் பார்க்கும் பொழுதெல்லாம் நடுவுல இன்டர்வல் விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி முதல் தடவை படத்த அப்படியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே கொஞ்சம் லைட் போடுறாங்க. உடனே செங்கோடன் வந்து படம் முடிஞ்சிச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு எந்திரிக்கிறான். பக்கத்துல இருந்தவங்க உட்காரு உட்காரு அப்படின்னு கத்துனாங்க. இன்னும் கொஞ்சம் படம் பாக்கி இருக்குதா அப்படிங்கிறான் செங்கோடன். அட பட்டிக்காடு 1000 அடி ஆகியிருக்கிறது. இன்னும் 17,000 அடி பாக்கி இருக்குதே அப்படின்னு சொல்றாரு ஒரு சினிமா ரசிகர். என்னய்யா விளையாடுற? 17,000 அடியா? எவனால தாங்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கடோத்கஜனால கூட தாங்க முடியாது அப்படின்னு சொல்றான் செங்கோடன். இப்படி சொல்லிக்கிட்டே அவன் பின்னால பார்த்தப்போ, அந்த கூடாரத்துல பங்கஜா ஒரு ஓரமா உட்கார்ந்திருக்கத அவன் பார்க்குறான். அவளுக்கு பக்கத்துல 2 ஆண் பிள்ளைகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள அவன் பொருட்படுத்தல. ஐயோ பாவம் அவ்வளோ தூரத்துல போய் உட்கார்ந்துருக்காளே, படம் ஒண்ணுமே தெரியாதே, லேட்டா வந்ததுனால அங்கதான் இடம் கிடைச்சிருக்கு போல அப்படின்னு நினைச்சு அப்படியே அனுதாபப்படுறான். அவனுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு ஆள் அவனுடைய ஆர்ப்பாட்டம் பொறுத்துக்காம எழுந்து போயிட்டான். அந்த இடம் காலியா இருந்துச்சு இல்லையா? அதனால செங்கோடன் டக்குன்னு எழுந்து தன்னோட தலையில இருந்த முண்டாசை எடுத்து விரிச்சு அந்த இடத்துல போட்டான். குமாரி பங்கஜா இருந்த இடத்த பார்த்து கையினால அப்படியே இங்க வா அப்படி சொல்லி கூப்பிடுறான். வா இங்க இடம் இருக்கு வந்துரு அப்படின்னு சொல்றான். உடனே பங்கஜா அதை கவனிச்ச மாதிரி தெரியல. அவ காதுல இவன் கூப்பிட்டது கேட்க மாதிரியும் தெரியல. ஆனா இவனுக்கு பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேரும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பட்டிக்காட்டை தலையில அடிச்சு உட்கார வை அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பவும் விளக்க அணைக்கிறாங்க. அப்போ கூடாரமே இருண்டு போயிடுச்சு. ஸ்க்ரீன்ல படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. செங்கோடனுக்கு இந்த தடவை படம் பார்க்கறதுல உற்சாகம் கம்மியாயிடுச்சு. உண்மையிலேயே படத்து மேல இருந்த கவனம் அவனுக்கு இல்லவே இல்ல. அந்த பங்கஜா ரொம்ப தூரத்துல இருக்கிறாளே, அவ எப்படி இங்க பக்கத்துல வருவாளோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கவலையாவே இருந்துச்சு.
அடுத்த தடவ லைட் போட்டதும், செங்கோடன் தன்னுடைய தலைப்பாகைய நல்லா 2 பேர் உட்கார்ற மாரி நல்ல பெருசா விரிச்சு போடுறான். விரிச்சு போட்டுட்டு எழுந்து போறான். கூடாரத்துக்கு பின்னாடி போயிட்டு பங்கஜா உட்கார்ந்திருந்த இடத்துக்குள்ள நுழைய பார்த்தான். அங்க காவலுக்கு நின்னுட்டு இருந்தவங்க அவன தடுக்குறாங்க. "எங்க போற?" அப்படி கேட்குறாங்க. "அந்த அம்மா கிட்ட பேசணும்" அப்படிங்கிறான் செங்கோடன். "இங்க பேச முடியாது. சினிமா கொட்டகையிலே பேச்சு என்ன இருக்கு? வெளியில வந்ததுக்கப்புறம் இஷ்டம் போல பேசிக்கோ" அப்படிங்கிறாங்க அந்த காவல்காரங்க. "என்னய்யா இப்படி ஏறுமாறா பேசுறீங்க? அங்க திரைக்கு பக்கத்துல இடம் சௌகரியமா இருக்கு. அந்த அம்மாட்ட சொல்லி அங்க கூட்டு போக வந்தேன். நீ உள்ளேயே விட மாட்டேங்கிறியே!" அப்படிங்கிறான். அந்த ஆசாமி செங்கோடன் ஏற இறங்க பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, "ஆமா அப்படித்தான். விட முடியாது. போ" அப்படின்னு சொல்றான். "என்னய்யா யார பார்த்தாலும் ஒரே சிரி சிரின்னு சிரிக்கிறீங்க. சினிமான்னா இப்படிதான் இருக்குமோ? என்கிட்ட டிக்கெட் இருக்கு ஐயா" அப்படின்னு செங்கோடன் எடுத்து காட்டுறான். "கோச்சுக்காதப்பா, நீ வச்சிருக்கிற டிக்கெட் 2 1/4 நாள் டிக்கெட். அந்த அம்மா 1 1/4 லிஸ்ட்ல உட்காந்துருக்காங்க. அந்த சீட்ல. நீ கூப்பிட்டா வருவாங்களா?" அப்படின்னோனே, "ஆமா, நீ என்னத்துக்கு இவ்ளோ சிரமப்படுற? உனக்கு அந்த அம்மாவ தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. செங்கோடன் காதுல மத்தது எதுவுமே விழல. ரூ. 1 1/4 டிக்கெட்டு அப்படிங்கிறது மட்டும் நல்லா விழுந்துச்சு. அவன் மனசுல ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அவன் வாய் அகலமா பிளந்ததிலயே தெரிஞ்சது. "என்னய்யா நிஜமா தான் சொல்றியா? இல்ல கேலி செய்றியா? இவங்க எல்லாரும் தலைக்கு ரூ. 1 1/4 டிக்கெட் வாங்கிட்டா இங்க வந்திருக்காங்க" அப்படிங்கிறான் செங்கோடன். "இவங்க எதுக்காக டிக்கெட் வாங்குறாங்க? ஓசி டிக்கெட்ல வந்தவங்க தானே" அப்படின்ட்டு அந்த கேட்டு வாசல்ல இருந்தவர் சொல்றாரு. ஓசி டிக்கெட்னா என்ன அப்படிங்கிறது செங்கோடனுக்கு தெரியல. "அப்படி ஒரு டிக்கெட்டா? அதுல எனக்கும் தான் ஒண்ணு கொடேன்" அப்படிங்கிறான் செங்கோடன். "நான் குடுக்க முடியாது. அந்த அம்மாக்கு வலப்பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பாரு, அவரு தான் இந்த சினிமாவுக்கு மேனேஜர். அவர நாளைக்கு கேளு. இப்போ உன் இடத்துக்கு போ" அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாக்கு இடப்பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறாரே, அவர் யார் தெரியுமா? அவர் இந்த ஊர் பஞ்சாயத்து சபையோடைய மேனேஜர். "போ போ படம் ஆரம்பிச்சிருச்சு" அப்படிங்கிறாங்க. "இது என்னடா வம்பா இருக்கு? வலது பக்கத்துல ஒரு மேனேஜர், இடது பக்கத்துல ஒரு மேனேஜர்" அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே செங்கோடன் தன்னோட இடத்துக்கு போய் உட்கார்றான். படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இருட்டுல தடுமாறி போய் அவன் இடத்துக்கு போயிட்டான். நெறைய பேர் அவன திட்டவும் செஞ்சாங்க. "என்னடா இது இப்படி படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் போறியே" அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் அவன் கவனத்துக்கு கொண்டே வரல. தன்னை சினிமாவுக்கு வர சொல்லிட்டு அந்த குமாரி பங்கஜா எங்கேயோ தூரத்துல 2 ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியில உட்கார்ந்திருக்கிறத பத்தியே அவனோட யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. நடுவுல கொஞ்சம் கேப் கிடைக்கும் பொழுதெல்லாம் பக்கத்துல இருந்தவங்கள விசாரிச்சு, சினிமால குறைஞ்ச விலை டிக்கெட் வாங்குறவங்க திரைக்கு பக்கத்துல உட்காருவாங்க அப்படின்னும், அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்க தூரத்துல உட்காருவாங்க அப்படின்னும் செங்கோடன் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த ஏற்பாடு தலைகீழ் பாடமாவே அவனுக்கு தோன்றுச்சு. படத்துல சுவாரஸ்யமான கட்டம் ஒண்ணு வந்துச்சு. செம்பவளவள்ளி சொன்னா இல்லையா? அந்த கட்டம் தான். அதாவது கண்ணீர் விட்ட கதாநாயகிய வந்து அந்த ஹீரோ வந்து அத தேற்றி சமாதானம் செய்ற மாதிரி ஒரு சீன். அப்பதான் செங்கோடன் அத கவனிக்கிறான். அப்ப திடீர்னு படம் நின்னுச்சு. ஒரு நிமிஷம் இருட்டாயிடுச்சு. அடுத்த நிமிஷம் பின்னாடி இது எங்கேயோ வெளிச்சமா தெரிஞ்சது. "நெருப்பு, நெருப்பு" அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. உடனே கூடாரத்துக்குள்ள இருந்தவங்கலாம் விழுந்தடிச்சு ஓடுனாங்க. பெண் பிள்ளைகள்லாம் "ஐயோ! ஐயோ!" அப்படின்னு கத்துனாங்க. குழந்தைகள்லாம் வீறிட்டு கத்துறாங்க. அப்போ செங்கோடன் எல்லாரையும் மாதிரி எழுந்து நின்னான். வெளிய ஓடன்னு நெனச்சான். டக்குனு ஒரு ஞாபகம் வந்துச்சு. "நெருப்பு பின்னால தான் பிடிச்சிருக்கு. குமாரி பங்கஜம் அங்க தான் இருக்காளே!" அப்படின்னு செங்கோடனுடைய தலையே சுத்திருச்சு. அதோட 5வது அத்தியாயம் முடிஞ்சது. 6வது அத்தியாயம் பார்க்கலாம். நெருப்பு அப்படிங்கிற இந்த சத்தத்தை கேட்டு மூளை குழம்பி நின்ன செங்கோடனுக்கு டக்குன்னு என்ன செய்யறது அப்படிங்கிறதே அவனுக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு அவனுக்கு தோணிடுச்சு. சினிமாவை பார்த்தவங்க எல்லாருமே கூடாரத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு முயன்றுட்டு இருக்காங்க. செங்கோடன் அதுக்கு மாறா கூடாரத்துடைய பின்பக்கமா ஓடினான். வழியில அங்கங்க நின்னுட்டு இருந்த ஜனங்களை இடிச்சு தள்ளிட்டு ஓடுறான். வழியில இருந்த மரச்சட்டம் எல்லாத்தையுமே அதெல்லாம் உடைச்சிட்டு ஒரே மூச்சுல ஓடி போய் பின்னாடி போட்டிருந்த அந்த சேர்ல போய் நிக்கிறான். அப்போ நெருப்பு அப்படின்னு சத்தம் வந்ததுக்கப்புறம் அந்த மின்சார இயந்திரம் என்னெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சோ எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. அதனால கூடாரத்துக்கு வெளியே இருந்த எல்லா விளக்குகளையும் அணைஞ்சு போயிருந்துச்சு. எங்கேயோ ஒரு மூலையில டிக்கெட் விற்பனை செய்துட்டு இருந்த அந்த ஒரு இடமும் நெருப்பு பத்தி எரிஞ்சதுனால எல்லா இடமும் ஒரு மாதிரி மங்கலான வெளிச்சமா தெரிஞ்சது. அந்த இடத்த சுத்தியும் ஏகப்பட்ட ஜனங்கள் நிறைய கும்பல் காச்சு மூச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடம் செங்கோடனுடைய கவனத்தை ஒரு கணம் கவர்ந்துச்சு. ஆனா ஒரு கணம் மாத்திரம்தான். உடனே அவன் இத்தனை அவசரமா ஓடி வந்ததுடைய காரணம் என்ன தெரியுமா? அவன் நின்ன இடத்துல அங்கேயும் இங்கேயும் நிறைய பேர் ஓடிட்டு இருந்தாங்க. அவங்கள பெண் பிள்ளைங்களும் இருந்தாங்க, நிறைய மனுஷங்களும் இருந்தாங்க, ஆண்கள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க. ஆனா குமாரி பங்கஜா இருக்காளா அப்படிங்கிறது தான். அவள அந்த இருட்டுல எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தவங்கள்ல ஒரு பெண் வந்து செங்கோடன் மேல முட்டிட்டா. அப்போ அவனுடைய தோள்களை இறுக்கி பிடிச்ச மாதிரி முகத்தையே உற்று பார்த்தான். அதிர்ஷ்டம் என்ன இதுதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டான். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பக்தன் மேலேயே வந்து முட்டிக்கிச்சே அப்படின்னு பார்த்தா அவ தான் குமாரி பங்கஜா அப்படின்ட்டு செங்கோடன் ரொம்ப ஹாப்பியாரான்.
அவள காப்பாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறான். தூரத்தில் தெரிஞ்ச நெருப்பு அப்போ குப்புன்னு பத்தி எரிஞ்சு நெருப்பு நெறைய அதிகமாக ஆரம்பிக்குது. அவன் செங்கோடன் தான் அப்படின்னு தெரியாம பங்கஜாவோ, "ஐயோ! ஐயோ! என்ன விட்டுரு" அப்படின்னு அலறிக்கிட்டே இருக்கா. "நான் தான் ராஜா செங்கோடு கவுண்டன், பயப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைய தூக்குற மாரி செங்கோடன் குமாரி பங்கஜாவ குண்டு கட்டா தூக்கிக்கிட்டு கூடாரத்துலேருந்து வெளிப்பக்கமா பார்த்து ஓடுறான். குமாரி பங்கஜா கால்களை உதர்ச்சிக்கிட்டே கைகளால அவனை அப்படியே "என்னை விடு விடு கீழே விடு" அப்படிங்கிற மாதிரி அவ குதிக்க ட்ரை பண்றா. ஆனா செங்கோட கவுண்டனுடைய கை வந்து இரும்பு கை மாதிரி இருந்துச்சு. அவளால தப்பிக்கவே முடியல. கூடாரத்துக்கு வெளியில அவளை கொண்டு வந்ததும் செங்கோடன் தானாவே அவளை கீழே இறக்கி விட்டான். "பயப்படாத, நான் இருக்கும்போது என்ன பயம்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு பதிலா குமாரி பங்கஜா அவளுடைய வலது கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விடுறா. செங்கோடன் பலசாலி தான். ஆனா அந்த அடி அவன் கன்னத்தை வலிக்காத மாதிரி தான் காட்டிக்கிறான். ஆனா நெஞ்சில கொஞ்சம் வலிச்சுது. அவனுக்கு ஒண்ணுமே விளங்கல. கன்னத்தை தடவிட்டே நிக்கிறான். திடீர்னு கூடாரத்துக்கு வெளியில விளக்குகள் பிரகாசமா எரிய தொடங்குது. தன்னோட எதிரில நின்னதும் தன் கன்னத்துல அரைஞ்சதும் குமாரி பங்கஜா தான் அப்படிங்கிறத செங்கோடன் இன்னொரு தடவை நல்ல வெளிச்சத்துல பாத்துக்கிறான். டவுட்டே இல்லை, இவ பங்கஜா தான், இவ எதுக்கு நம்மள அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவன் கன்ஃபியூஸ்ல நிக்கிறான். அதை பத்தி அவளை கேட்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். "உன் உயிரை காப்பாத்தின, உன்னுடைய பூ போன்ற இந்த ஒரு மேனியில நெருப்பு காயம் படாம உன்னை காப்பாத்தின, அதுக்கு நீ எனக்கு கொடுத்த பரிசு இந்த கன்னத்துல அறதானா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கணும்னு நினைக்கிறான். ஆனா நாக்குல ஒரு வார்த்தையும் வரமாட்டேங்குது. பங்கஜாவுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே பிரம்ம பிடிச்சவ மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்போதான் பங்கஜா அவனை உத்து பார்க்குறா. "ஓஹோ, நீதானா? அட கடவுளே, நீயா இப்படிப்பட்ட அக்கிரமம் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்படி பண்ணலாமா?" அப்படின்னு அவ கோவமா கேட்குறா. செங்கோடன் அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள "பங்கஜா பங்கஜா" அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. "இதோ இருக்கேன் அண்ணா" அப்படின்ட்டு அவ சொல்றா. திடீர்னு 7 8 பேர் ஓடி வந்து அவங்க 2 பேரையும் சூழ்ந்துக்கிட்டாங்க. ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. "இந்த தடியன் தானா கலாட்டா ஆரம்பிச்சது" அப்படின்றாங்க. "ஆமா, இவனே தான்" அப்படிங்கிறா. "எப்படி திரு திருன்னு முழிச்சு நிற்கிறான் பார்" அப்படிங்கிறாங்க. "படம் ஆரம்பிச்சதுலேருந்து இவன் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தான், அப்போவே சந்தேகப்பட்டேன்" அப்படிங்கிறான். "ஏன்டா தடியா, படம் பார்க்க வந்தியா இல்லை கலாட்டா பண்ண வந்தியா" அப்படிங்கிறாங்க. "போலீஸ் கான்ஸ்டபிள், இங்கே சீக்கிரம் வாங்க, இந்த ரவுடி அரெஸ்ட் பண்ணுங்க" அப்படிங்கிறாங்க. "பங்கஜம், இன்னைக்கு சாயந்தரம் உன்கிட்ட யாரோ ஒரு பையன் களவாணித்தனம் பண்ணான்னு சொன்னியே, அது இவன் தானே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படியெல்லாம் அவனை சுற்றி யார் யாரோ என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தது செங்கோடனுடைய காதுலையும் விழுந்துச்சு. ஆனா அவனுடைய மனசுல ஒண்ணுமே பதியல. அவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்மள பத்தி தான் பேசுறாங்களா? நம்மள எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க? நான் என்ன குத்தம் செஞ்சேன்? ஒரு பெண்ண வந்து நெருப்புலேருந்து காப்பாத்துனது ஒரு குத்தமா? இது என்னடா வம்பா இருக்கு? பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சது அப்படின்னு சொல்றான். அப்போ பங்கஜா யாரோ ஒருத்தனுடைய கைய பிடிச்சுக்கிட்டு, "சார், இப்படி கொஞ்சம் தனியா வாங்க, ஒரு விஷயம்" அப்படின்னு சொல்லிடுறா. அவன தூரமா கூட்டிட்டு போறத செங்கோடன் கவனிக்கிறான். துரை மாதிரி உடுப்பு போட்டிருந்த அந்த மனுஷன் யாரு? யாரோ பெரிய உத்தியோகஸ்தன் மாதிரி இருக்கே! எதுக்காக பங்கஜா அவன அவ்ளோ பக்கத்துல கூட்டிட்டு போறா? அவன்கிட்ட ரகசியமா என்ன விஷயம் சொல்லப் போறா? போகும்பொழுது அவள் தன்னை ஒரு தடவ நிமிர்ந்து பார்த்தும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போனதுக்கான காரணம் என்ன? தன்னை பத்தி அந்த மனுஷன்கிட்ட ஏதோ சொல்லப் போறா போல இருக்கே! நல்லது சொல்லப் போறாளா? இல்ல கெட்டது சொல்லப் போறாளோ? அப்படிங்கிற மாதிரி டவுட்ல இருக்கான். இதுக்குள்ள ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அங்கே வந்து சேர்றார். அவன பார்த்ததும் செங்கோடனுடைய மார்பில அந்த ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகுது. நெஞ்சு தொண்டைக்கு வந்துச்சு. உடம்பெல்லாம் வியர்த்துச்சு. சிவப்பு தலைப்பாகை போட்டிருக்கிற அந்த ஒரு மனுஷங்களோட பக்கத்துல செங்கோடன் போறது கிடையாது. ஆஹா! போலீஸ்காரவர்கள்லாம் பொல்லாதவங்களாச்சே! ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி பணம் பறிக்க பார்ப்பாங்களே! செங்கோடனுக்கோ பணம் அப்படின்னா உயிர் இல்லையா? அதனால எங்கேயோ அவன் போகிற ரோட்ல போலீஸ்காரங்க நின்னா கூட செங்கோடன் அந்த ரோட்ட விட்டு இறங்கி தூரமா விலகி போய் ஒரு தூரத்துக்கு அப்பால திரும்பவும் ரோட்ல ஏறுவான். இப்போ ஒரு போலீஸ்காரன் தலையில சிவப்பு தொப்பியும் அப்படியே குண்டாந்தடியுமா செங்கோடனை நெருங்கி வர்றாரு. தப்பிச்சுட்டு ஓடிடலாமா அப்படின்னு பார்த்தா சுத்திலும் அந்த ஜனக்கூட்டமா இருக்கு. ஆனா எதுக்காக அவன் ஓடணும்? அவன் செஞ்ச குத்தம் என்ன? அதை தான் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற மாதிரியும் அவனுக்கு தோணுச்சு. அந்த போலீஸ்காரனோடைய ஒரு கையில வந்து ஒரு தடி இருந்துச்சு. இன்னொரு கையில ஒரு ஹரிக்கன் லாந்தரும் இருந்துச்சு. அது செங்கோடனுடைய ஹரிக்கன் லாந்தர். டிக்கெட் வாங்கின இடத்துல அவன் விட்டுட்டு வந்த அந்த லாந்தர். அது எப்படி இந்த போலீஸ்காரர் கைக்கு வந்துச்சு? ஆ, இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நமக்கு ஏதோ ஆபத்து அது மூலமா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். போலீஸ்காரர், நகருங்க நகருங்க ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நகர்த்தி விடுறான். நகர்த்தி விட்டுட்டு செங்கோடன் கிட்ட வந்து, "ஏண்டாப்பா, என்ன கலாட்டா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடனை பார்த்து கேட்குறாரு. செங்கோடனுக்கு வார்த்தை சொல்ற சக்தி வந்துச்சு. ஒரு முரட்டு தைரியமும் வந்துச்சு. "என்ன கேட்குறீங்களா? நான் ஒரு கலாட்டாவும் பண்ணலைங்க. கலாட்டா அப்படின்னா கருப்பா சிவப்பா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது" அப்படி சொல்றார். "அப்புறம் எதுக்கு இங்கே இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "எல்லாரும் சினிமா பார்க்க வந்தவங்க மாதிரி தான் இருக்கு. வேணும்னா கேட்டு பாருங்க" அப்படின்றான். "ரொம்ப கில்லாடித்தனமாக தான் பேசுறியே, ஒண்ணா நம்பர் ரவுடி மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்றாரு கான்ஸ்டபிள்.
பக்கத்துல நின்னவங்க தலைக்கு ஒண்ணு சொல்லத் தொடங்குறாங்க. "இந்த திருட்டு பயல விடாதீங்க சார். இருட்டுல இவன் ஒரு பெண் பிள்ளையோட கழுத்துச் சங்கிலிய அறுக்க பார்த்தான். கழுத்துச் சங்கிலிய அறுக்க பார்த்தானா? இல்ல கழுத்தையே அறுக்க பார்த்தானா?" அப்படிங்கிறாங்க இன்னொருத்தவங்க. "முழிக்கிற முழிய பார்த்தா தெரியல, எது வேணாலும் செய்யக்கூடியவன்" அப்படிங்கிறாங்க. "நீங்க எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. நான் பார்த்துக்கிறேன். உங்க கலாட்டாவே பெரிய கலாட்டாவா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு போலீஸ்காரர். இதுக்குள்ள பங்கஜா கொஞ்சம் முன்னாடி அவன் கைய பிடிச்சு அழைச்சிட்டு போன அந்த ஒருத்தவர் திரும்பி வந்தார். அவர பார்த்து கொஞ்சம் தூரத்துல பங்கஜாவும் வந்து தனியா நிக்கிறா. "இதோ சினிமா மேனேஜரே வந்துட்டார். அவரையே கேளுங்க" அப்படின்னு சொல்றான் கூட்டத்துல இருக்கிறவன் ஒருத்தவன். சினிமா மேனேஜர் வந்து போலீஸ்காரர்கிட்ட காதுல ஏதோ சொன்னார். அவன் உடனே, "நீங்க எல்லாரும் உடனே போங்க. படம் மறுபடியும் காட்டப் போறாங்க" அப்படின்னு சொல்றார். "நெருப்பு அணைஞ்சிருச்சா சார்? யாருக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் கேட்குறான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஹரிக்கன் லாந்தர்ல எண்ணெய் காலியாயிடுச்சு. அணையும் போது திரி குப்புன்னு எரிஞ்சுச்சு. அத பார்த்துட்டு தான் யாரோ நெருப்பு நெருப்புன்னு கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணிட்டாங்க. உள்ள போங்க, படம் ஆரம்பிக்க போகுது" அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே படம் ஆரம்பிக்க போகுது. அதுக்காக பெல் எல்லாம் அடிக்கிறாங்க. எல்லாரும் அவசர அவசரமா உள்ள போறாங்க. செங்கோடன், போலீஸ்காரர், சினிமா மேனேஜர், பங்கஜா இவங்க மட்டும் நின்னுட்டு இருந்தாங்க. "அடேய் உன் பேர் என்ன?" அப்படி போலீஸ்காரர் கேட்குறாரு. "என் பேர் செங்கோட கவுண்டன்." "எதுக்காக கேட்குறீங்க?" அப்படின்னோடனே, "சொல்றேன் அவசரப்படாத. இந்த லாந்தர் யாரோடையது?" "என்னுடையது தானுங்க" அப்படிங்கிறான். "இத நீ ஏன் இங்கேயே வச்சுட்டு வந்த?" "டிக்கெட் வாங்குற இடத்துல விட்டுட்டு வந்துட்டேங்க." "ஏனுங்க? இத யாராவது களவாடிட்டு போக பார்த்தாங்களா? நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இந்த ஓட்டல் லாந்தரை எவன்யா களவாட போறான்?" அப்படிங்கிறான். "உங்களுக்கு இந்த ஊர் சமாச்சாரம் தெரியாதுங்க. நீங்க இந்த ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல ஓட்டல் லாந்தரையும் திருடுவாங்க. உங்களையும் கூட திருடிட்டு போயிடுவாங்க" அப்படின்னு சொல்றான். "அடேய் அதிக பிரசங்கி, வாய மூடுறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் தன்னோட கையில இருந்த தடிய ஓங்குறாரு. செங்கோடனுக்கு கோபம் அதிகமா வந்துச்சு. அடுத்த நிமிஷம் அவனுக்கும் போலீஸுக்கும் அப்படியே ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருக்கும். நல்ல வேளையா பங்கஜா அந்த டைம்ல குறுக்க வந்துட்டா. "கான்ஸ்டபிள் சார், அவர் மேல ஏன் கோச்சிக்கிறீங்க? அவர் மேல எந்த குத்தமும் இல்ல" அப்படின்னு சொல்றா. "இவ்ளோ பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்யறது?" அப்படி சொல்றாரு போலீஸ்காரர். சினிமா மேனேஜர், "ஆமா கான்ஸ்டபிள், இன்னைக்கு இங்க ஒண்ணும் வேணாம். திரும்பவும் ஏதாச்சும் கலாட்டா நடந்துச்சு அப்படின்னா ஜனங்கள் எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. இவனுடைய ராந்தரை இவன்ட்டே குடுத்துருங்க" அப்படின்னு சொல்றாரு மேனேஜர். "விஷயத்த சொல்லிக் கொடுக்கறது நல்லதுதான்" அப்படிங்கிறா பங்கஜா. "அவசியம் சொல்லணும் தான். எப்பா, இந்த லாந்தரை நீ அணைக்காமல் டிக்கெட் கொடுக்குற இடத்துல வச்சுட்டு வந்துட்ட. யாரோ ஒருத்தவன் சுருட்டு பத்த வைக்கிறதுக்காக லாந்தருடைய கண்ணாடியை கழட்டி தூக்கியிருக்கான். அப்போ திரி புஷ்ஷுன்னு எரிஞ்சு பக்கத்துல இருக்கிற தட்டி பாயில பிடிச்சிக்கிச்சு. அதனால தான் இவ்ளோ கலவரமும்" அப்படின்னு சொல்றாரு மேனேஜர். "இந்தாப்பா உன் லாந்தரை வாங்கிக்கோ. வேற எங்கேயும் வைக்காம உன் பக்கத்துலயே வச்சுக்கோ. மீதி சினிமாவையும் பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்றாரு போலீஸ்காரர். செங்கோடன் கை நீட்டி அவனுடைய லாந்தரை வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு சினிமா கொட்டகையிலேருந்து வெளியில போற வழிய நோக்கி அவன் கடகடன்னு நடக்கத் தொடங்குறான். அவர் "ஏன் போகிறாரு? மீதி சினிமாவ பார்க்கலையா?" அப்படின்னு பங்கஜா கேட்கறது செங்கோடனுடைய காதுல விழுந்துச்சு. ஒரு மாதிரி வெட்கத்தாலயும், கோபத்தாலயும் ரொம்ப கோவமா இருந்தான் செங்கோடன். உடனே பங்கஜாவ திரும்பி கூட பார்க்கல. இன்னும் கொஞ்சம் வேகமா நடந்துகிட்டே இருந்தான். "கவுண்டர் கோபிச்சுட்டு போறார் போல இருக்கு" அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. இத கேட்டு கான்ஸ்டபிள் சிரிக்கிறாரு. மத்தவங்களும் சிரிக்கிறாங்க. ஆனா அந்த கோபமெல்லாம் செம்பவளவல்லி மேலேயே பாஞ்சுது. சும்மா இருந்தவன கிளப்பிட்டு, "கட்டாயம் போய் அந்த அழகான சினிமாவ பார்த்துட்டு வா" அப்படின்னு சொன்னா இல்லையா? அவ பேச்ச கேட்டு தான் நானும் புறப்பட்டு வந்தேன். 2 1/4 நாள் தண்டத்துக்குன்னு தொலைச்சேன். பெண் பிள்ளையோடைய பேச்ச கேட்டது என்னோட தப்பு தான். "எதுக்கு இன்னமும் வேணும், இதுவும் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடன் தன்னோட மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே போயிட்டான். இதோட 5வது அத்தியாயம் முடிஞ்சது. சாரி, 6வது அத்தியாயம் முடிஞ்சது. 7வது அத்தியாயத்த அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க் யூ. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.